அப்படியே வேதத்தை எடுத்துக்கொள்ள ஒரு வசனத்தை வைத்து நாம செபிக்க போகிறோம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா ஜீசஸ். 107வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஜீசஸ். ஹல்லேலூயா. என்னேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என்னேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். வலது கரத்தை உயர்த்தி கேட்போம். அலை மோதும் வாழ்வில் அலையாமல் உம் கிருபை முன் செல்லருளோ. அலை மோதும் வாழ்வில் அலையாமல் உம் கிருபை முன் செல்லருளோ. 107வது சங்கீதம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்கிறேன். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதின் அலைகள் அடங்குகின்றது. ஆமென் சொல்லுங்க. இன்று காலையில் இந்த வேத பகுதியை பரிசுத்த ஆவியானவர் வாசிக்க வைத்தார், தியானிக்க வைத்தார். இந்த வார்த்தை கண்ணுக்கு முன்னாக ரேமவாக ஆமென். இதல்ல செய்தி, ஆனால் இதை வச்சு ஜெபம் பண்ணணும்னு நான் உடனே தீர்மானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அமர்த்துகிறார். அதற்கு மேல நீங்க படிச்சீங்கன்னா 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். சில கொந்தளிப்பை தேவன் அனுமதிக்கிறது நம்முடைய அழிவை காண்பதற்கு அல்ல, அவருடைய அதிசயங்களை காண்பிக்கிறதற்கு. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கொந்தளிப்பினால என்ன உண்டாகும் என்றால், அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். திடீர்னு பார்த்தா மேல இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா கீழே இருக்கிறாங்க. இது சில மாதங்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை வைத்து ஆவியானவர் ஒரு செய்தியாகவே சபையில கொடுக்க வைத்தார். நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுடைய ஆத்துமா கிளேசத்தினாலே கரைந்து போகுமா. கிளேசன்னா வியாகுலம், பிரச்சனை. their soul is melted, அது மெல்ட் ஆகுமா because of trouble. ஏன்னா நேற்று நல்லா தானே இருந்தோம், இன்னைக்கு புஷ்ஷுன்னு கீழே போயிட்டு. அவங்க ஆகாயத்தில் ஏறி இந்த அலை எழும்புறது பார்த்துருக்கீங்களா, அப்படி ஏறி இறங்கும். இந்த வாழ்க்கையில் கொந்தளிப்பு வரும்போது இப்படிதான். ஒரு நாள் பார்த்தா ரொம்ப டாப்ல இருப்பாங்க, அடுத்த நேரம் பார்த்தா ஆளையே காணாது. ஒரு நேரத்தில் பார்த்தா பயங்கரமாக சிரித்து பேசிட்டு இருப்பாங்க, அடுத்த நேரத்தில் பார்த்தா. ஸோ இப்படி ஒரு லைஃப் ஒருத்தங்க வாழ்கிறாங்கன்னா, அல்லது ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு அனுபவம் இருக்குன்னா, அவங்க ஆத்மா கரைந்து போகும், சோர்ந்து போயிடும். ஏன்னா கீழே இருக்கிற ஒருத்தங்க மேலே எழும்பும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும், திருப்பி கீழே வரும்போது ஆண்டவர்கிட்ட என்ன சொல்ல தோணும்னா, அப்போ எதுக்காண்டவரே என்னை உயர்த்தினீங்க, எதுக்காண்டவரே இந்த வார்த்தையை தந்து என்னை மகிழ வச்சிங்க, எதுக்காண்டவரே என்னை இப்படி கொண்டு வச்சு, இப்படியெல்லாம் கேட்க தோணும். அடுத்த வார்த்தை, வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போகிறது. எப்படியாவது அவங்க எவ்வளோ யோசித்து இனி வாய்ப்பே இல்லை. எந்த இடத்துல நமக்கு ஐடியாவே வரலையோ, நம்ம எவ்வளவு யோசித்தாலுமே அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாத நிலையில் வருகிறோமோ, அந்த இடத்துல எப்படி அலைந்து தடுமாறுகிறார்களாம், வெறித்தவனை போல. அப்படி ஒரு அனுபவத்தில் ஒரு ஆள் வரும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாது, என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாது, என்ன சொல்ல வராங்கன்னே தெரியாது. வெறித்தவனை போல. ஒருத்தங்க ஏதோ ஒரு வெறியில் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்கும். ஆமாம்,
அவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று பேசுறதுக்கே பயமாக இருக்கும். எப்போ வெடிப்பாங்கன்னு, வெறித்தவன் எப்பொழுது வெடிப்பான் என்றே தெரியாது. ரீசன் என்ன? அவங்க ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. ஒன்று பாதிக்கப்படும் போது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், அந்த ஐடியாஸ் இருக்கிறது வரைக்கும் கொஞ்சம் இருதயம் வந்து பலனாக இருக்கும். அடுத்து இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணுன்னே தெரியலை, என்ன பண்ணுன்னே தெரியல. அந்த இடத்துல தான் எந்த இடத்துல இனி எனக்கு இதை யோசிக்கிறதுக்கு கூட திராணி இல்லை, அடுத்து ஒன்று நினச்சி செய்கிறதுக்கு கூட எனக்கு பலன் இல்லைங்கிற வரோமோ, அந்த இடத்துல நம்ம யாராக மாறுறோம்னா வெறித்தவனை போல மாறுறோம். அதனால தான் பல புருஷ மனைவி கிடையில் நிறைய பிரச்சனை வர்றதே தான். அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாமல் புருஷன் இருக்கும்போது மனைவி வந்து இதை எதையாவது செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, அவர் எதையாவது செஞ்சிருவார். நிறைய இடத்துல வர ப்ராப்ளம் ரீசனை தான். அது வந்து அவங்க வெடிக்கிறதில்ல, அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு இருந்த கொஞ்சம் நஞ்சம் ஞானத்தையும் போட்டு செஞ்சதெல்லாம் செஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் தெரில. இந்த இடத்துல தான் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் பார்க்கிறார். ஆங்கிலத்தில் இருக்கு, then they cry unto the Lord in their trouble. சத்தமிடுறாங்க. அதை நான் இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே சொல்றேன். உங்களுக்கு ஞானமே ஒர்க் அவுட் ஆகலையா, போய் உக்காந்து அழுதுருங்க. தேவ சமூகத்தில் ஒருத்தன் போய் அழுறானா அவன் ஞானவான். இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் எப்படி முடியுதுன்னா, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை. கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா அந்த இடத்துல நான் யாரா மாறணும் தெரியுமா? ஒரு தகுதி இல்லாதவனா மாறணும். கிருபை யாருக்கு கொடுக்கப்படுகிறது? தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறது. நான் தகுதி உள்ளவன்னா என் ஞானம் வேலை செய்யும். அந்த இடத்துல நான் கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா நான் யாரா மாறணும்? தகுதி இல்லாதவனுடைய ஜெபமும் தகுதி உள்ளவனுடைய ஜெபமும் இயேசுவே சொல்லி கொடுத்தார். ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் ஆலயத்தில் செபிக்க போனாங்க. அவன் தன்னை தகுதியுள்ளவன் என்று எண்ணி அவன் வைத்த விண்ணப்பங்களின் வார்த்தைகளை தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் ஒரு ஆயக்காரன் வாசலிலே நின்று தலையை கூட ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்து பாவியாகிய என் மேல் கிருபையா இரும் என்று சொல்லும்போது அந்த இடத்தில் அவன் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் ஒருபோது நம்முடைய அனுபவங்களை வைக்கக்கூடாது, நம்முடைய அறிவை வைக்கக்கூடாது. நம்ம ஒன்றுமே இல்லை, நாம் தெரிந்தெடுக்கப்பட்டதை அவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்தெடுத்திருக்கிறார். உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். யோசபாத்தை எப்படி ஜெயித்தான் பார்த்தீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் போய் ஒரு கிங், he was a king, ஒரு ராஜா, ஜனங்கள் எல்லாம் கூடி வர வைத்து அத்தனை ஜனங்கள் கேட்க ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே நிற்க பலன் இல்லை, அடுத்து என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியவில்லை. என்ன வார்த்தைங்க இது! ஒரு ராஜா இப்படி சொன்னா ஜனங்களாம் தளர்ந்துருவாங்கல்ல. ஒரு வீட்டில் ஒரு 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 தகப்பன் வந்து சொல்றாரு, இங்க பாருமா அடுத்து என்ன செய்யணும்னே தெரியலன்னு அந்த வீடே ஆட ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த ராஜா ஜனங்கள்கிட்ட சொல்லலை, எல்லாரும் அங்கே பாருங்கன்னு சொல்லி எல்லாரையும் மேலே பார்க்க வச்சுட்டு இப்போ கிங் பேசுகிறார். நிற்க பலன் இல்லை, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவரே எங்கள் கண்கள் நாங்கள் இப்படி பார்த்துட்டே இருக்கிறோம். உடனே கர்த்தர் எகாசியலுக்குள்ளே தம்முடைய ஆவியை இறக்கி பேசுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது. இந்த பகல் வேளையில சமீபத்திலோ தூரத்திலோ இருந்து என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். உங்க ஞானம் எல்லாம் மூழ்கி போய் வாழ்க்கையில கொந்தளிப்பின் அனுபவத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கிற அன்பு சகோதரா சகோதரி, எந்த கொந்தளிப்பையும் அமர பண்ணி ஒரு ஜெயத்தையும் ஒரு வெற்றியையும் விடுதலையும் தர என் ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹalleluya சொல்ல வரோம். அத ஞானம் உள்ளவன் கிருபையை கவனிப்பான், உணர்வான். என்ன உணர்வான் தெரியுமா? அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த உயரமும் எனக்கு நிரந்தரம் அல்ல,
இந்த ஆழத்திலிருந்து வெளியே வரவும் எனக்கு வழி இல்லை. அவருடைய கிருபை இல்லைன்னா இந்த உயரம் எனக்கு, சொல்லுங்க, இந்த வேலை எனக்கு என்னென்ன இருக்கோ அவருடைய கிருபை இல்லைன்னா. ஏன்னா நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, உங்க கிருபை இல்லைன்னா எதுவுமே எனக்கு நிலையானது அல்லப்பா, எதுவுமே எனக்கு நிரந்தரம் இல்லப்பா. உங்க கிருபையால மட்டும்தான் நிக்கிறோம் ஆண்டவரே, உங்க கிருபையால மட்டும்தான் வாழுறோம்பா. எனக்கு ஒரு வாழ்க்கைன்னு அது உங்க கிருபையில மட்டும்தான் கிடைக்கிறதா ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொந்தளிப்பை கர்த்தர் என்ன பண்ணுகிறாராம்? அமர்த்துகிறார். அதின் அலைகள் அடங்குகிறது. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கொந்தளிக்கும் போது நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் நம்மை தான் அமர்த்த பார்ப்பாங்க. இதான் உண்மை இல்ல? சரி போட்டோம், விடுங்க விடுங்க அப்படின்னு நம்மளை அமர்த்த பார்ப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறார்னா கொந்தளிப்பை அமர்த்துகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில கொந்தளிக்கிற எந்த காரியத்தையும் நம்ம யார்கிட்ட மட்டும்தான் வைக்கணும் தெரியுமா? யாரால் இந்த கொந்தளிப்பை அமர்த்த முடியுமோ. யோபுவின் புஸ்தகம் 26:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால். அப்போ அவருடைய ஞானம் முழுகாது, அவர் சர்வ ஞானி, அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை. எந்த இடத்துல நம்முடைய பலன் குறுகிறதோ அங்கே அவருடைய வல்லமை வெளிப்படும். எந்த இடத்துல நம்முடைய ஞானம் முழுகி போகிறதோ அவருடைய ஞானம் வெளிப்படும். ஆமென். அவர் அப்படி அமர்த்துகிறார். அவரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். லூக்கா 8:24 சீஷர்கள் இயேசுவின் இடத்துல வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை என்ன செய்தார்களாம்? எழுப்பினார்கள். என்ன சொல்லி எழுப்பினாங்க? நாங்க மடிந்து போகிறோம். வேதம் சொல்கிறது அவர் எழுந்து. அவர் எப்போ எழுந்தார் தெரியுமா? ஆமென். ஆண்டவரே நாங்க மடிந்து போகிறோம், ஆண்டவரே நாங்க கொஞ்ச நேரத்தில் சாக போறோம். வேதம் சொல்லுகிறது கொஞ்ச நேரம் தாண்டட்டும், அப்படி இல்லை, அவர் எழுந்து. இந்த பிரச்சனையில் இந்த தீபம் அணையோன்னு தெரிஞ்சிட்டுனா அவர் எழுப்புவார். அப்படி அவர் எழுந்ததுனால தான் பல முறை அணைய வேண்டிய நம்முடைய வாழ்க்கை தீபம் இன்னும் அணையாமல் ஹல்லேலூயா அவர் எழுந்து. எதனால் இவர்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்னார்களோ அதன் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அதட்டினார். காற்று அடிச்சது, இவங்க சொல்றாங்க நாங்க மடிந்து போகிறோம், காற்றை அதட்டினார். ஜலம் கொந்தளித்தது, இவர்கள் சொல்றாங்க நாங்க மடிந்து போகிறோம், கொந்தளிப்பை அதட்டினார். வேதம் சொல்லுகிறது உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. சில கொந்தளிப்பு நம்ம கதையை முடிச்சிட்டு தான் அடங்கும்னு இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவரே, அவங்க ஐயரேன்னு கூப்பிட்டாங்க. அவங்க அவரோடு பழக பழக தான் அவரை குறித்து அதிகம் அறிந்து கொண்டார்கள். நம்மளை ஐயரேன்னு கூப்பிட வைக்கல, அப்பான்னு கூப்பிட வச்சிருக்கிறார். ஐயரேன்னு கூப்பிட்ட போது அவர் இழந்து கொந்தளிப்பை அவர் அதட்டினார் என்றார். அவரை அப்பா என்று அழைக்கும் போது ஆமென். ஐயரே மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன வந்துட்டு? மரணம், மரண பயம் வந்துட்டு. எதனால மரண பயம் வந்தது? அடிக்கிற காற்று, அடிக்கிற கொந்தளிப்பு. அப்ப கர்த்தர் எதனால் அந்த பயம் வந்ததோ, எதனால் அந்த எண்ணம் வந்ததோ அதை அதட்டுறார். இந்த பகல் வேளையில எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்கன்னு தெரியல. ஆமென், ஆமென். எதனால், எதனால், அதாவது எதிர்கால நம்பிக்கை அற்று போகிற தருணம் இது சீஷர்களுக்கு. தன் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறும் என்கிற எல்லா எண்ணமும் அற்று போகிற இடம். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு அழைப்பை சொல்லி தான் கூப்பிடுறார். பேதுரு என்ன சொல்லி கூப்பிடுறார்? உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவனாக்குவேன். பேதுரு இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை.
ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். பேதுருன்னு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. ஆனால் பேதுரும் சொல்றார், நாங்கள் மடிந்து போகிறோம். ஏன்னா அடிக்கிற கொந்தளிப்பு என்பது அப்படிப்பட்டது. நம்முடைய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, அதுக்குள்ள என்ன காற்று அடித்தாலும் நம்முடைய ஃபெய்த் வந்து ஷேக் ஆகாது. ஆனால் அதுக்கு மேலே அடிக்கும்போது, அதாவது எந்த புயலையும் எந்த காற்றையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் டைட்டானிக் என்கிற கப்பல் வந்து புறப்பட்டது. அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட ஒரு ஆள் சொன்னதாக ஒரு ரிப்போர்ட் இருக்கிறது. கடவுளே நினைச்சாலும் இதை ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை புயலை பார்த்துருக்கோம், எத்தனை காற்று எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அதையும் உடைக்கக்கூடிய ஒரு காரியம் வந்தபோது அது ஷிப் வந்து கொலாப்ஸ் ஆயிட்டு. ஒரு பெரிய ஷிப், ஆயிரக்கணக்கான ஜனங்களை, எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ள. அப்போ இந்த பூமியில் எந்த ஒரு மனிதனையும் அல்லது எந்த ஒரு காரியத்தையும் கொலாப்ஸ் பண்ற, மேற்கொள்ளுகிற, குலைத்து போடுகிற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. தாவீதே என்ன சொல்வார்? என் சத்துரு என்னிலும் பலவானா இருந்தான், அப்படிதான் சொல்றார். என்னிலும். அப்போ நம்ம ஃபேஸ் பண்ண முடிந்த காரியங்கள் இருக்கிறது, முடியாத காரியங்கள் இருக்கிறது. ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற காரியத்துக்கு தாவீது எதிர்த்து நிற்கிறத பார்க்க முடியும். ஃபேஸ் பண்ண முடியாதுங்கிற காரியத்துக்கு தாவீது ஓடுனதையும் பார்க்க முடியும். இந்த இடத்துல தான் நம்முடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போகும். ஆனால் கர்த்தர் தம்முடைய வல்லமையும் தம்முடைய ஞானத்தை அனுப்பி, அவர் எந்த காரியம் நம்மை வாட்டுகிறதோ, நம்மை அசைக்கிறதோ, நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போக பண்ணுகிறதோ, அந்த காரியத்தை அவர் அதட்டுவார். இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட அதுதான் கேட்க போகிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்தினால என்னுடைய எதிர்கால நம்பிக்கை போகுது, இனி நான் வாழ்வேனுங்கிற நம்பிக்கை போகிறது. இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தினால அந்த காரியத்தை நீங்க அதட்டிட்டீங்கன்னா உடனே அது ஸ்டாப் ஆயிரும் ஆண்டவரே, உடனே அமைதல் உண்டாகும் ஆண்டவரே. செபிக்கலாமா? ஒரு சில நிமிடங்கள் செபித்து அதன் பிறகு நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். முடிந்தால் முழங்கார் படியிட்டு உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி இருந்துக்கோங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த வார்த்தை பேசப்படும் போது காமனா எல்லாரும் கேட்டாலும் சில உள்ளங்களுக்கு தெரியும், கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார், ஆமென், என்னோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். நீங்க இப்போ ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்ல, இந்த ஒரு காரியத்தை நிமித்தம் ஆண்டவரை டோட்டல் நம்பிக்கை அற்று போன நிலையில் இருக்கிறேன். எனக்கு தெரியும் என் மேல அழைப்பு இருக்கிறது, தேவ திட்டம் இருக்கிறது, தேவனுடைய காரியம் இருக்கிறது. ஆனா இது புயலாய் வீசும்போது, இது கொந்தளிப்பாய் எழும்பும் போது எனக்கு அந்த எண்ணங்கள் கூட வரலப்பா. மடிந்து போகிறோம் தான் சொல்ல வருது ஆண்டவரே. வேற ஒண்ணுமே எனக்கு நினைவுல கூட வரலையா ஆண்டவரே. என்னை ஆண்டவரே, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட கொந்தளிப்பை ஆண்டவரை எழும்ப பண்ணுகிற, வீச பண்ணுகிற எல்லா காற்றையும் ஆண்டவரை, எல்லா காரியங்களையும் கர்த்தர் அதட்டுவீராக, அதட்டுவீராக, அதட்டுவீராக இயேசுவின் நாமத்தில். அந்த காரியம் என்னவென்று ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். ஆமென். தாவீது இப்படி சொல்லுகிறார். 38வது சங்கீதம் 8வது வசனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன் என்று. வெளியே காட்டல தாவீது, ஆனா அவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா கொந்தளிக்குது. நிறைய காரியங்களை நினைச்சு, நிறைய காரியங்களை யோசித்து, சூழ்நிலைகள் நிமித்தம், குடும்பத்தின் நிமித்தம், தேசத்தின் நிமித்தம், ஆமென், எனக்கு இப்படி ஒரு நிலைமையா என இருதயம் கொந்தளிப்பினால் கதறுகிறது என்று தாவீது சொல்லுகிறார். ஆமென். கர்த்தரை தன் பலனாய் கொண்டிருந்தவன் ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுகிறான் பார்த்தீங்களா? இப்படிதான் அநேகருக்கு வெளியே காட்டவும் முடியல, வெளியே சொல்லவும் வழி இல்லை. ஆனால் கொந்தளிப்பை அமர பண்ணுகிற, அதற்கு காரணமான அலைகளையும் காற்றையும் அடங்க பண்ணுகிற சர்வ வல்லவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் தம்முடைய வல்லமையினால, அவர் தம்முடைய ஞானத்தினால இந்த கொந்தளிப்பை எல்லாம் அமர பண்ணுகிறார், அமர பண்ணுகிறார், அமர பண்ணுகிறார். இப்பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம், கர்த்தரை நோக்கி கதற போகிறோம். என கேட்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, உங்க வாழ்க்கையில உங்க ஞானம் எல்லாம் முழுகி போய்விட்டதா? உயரத்தில் இருந்த அனுபவத்திலிருந்து ஆழத்தில் இறங்குகிற அனுபவத்தில் இருக்கிறீர்களா? இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், உங்க காரியத்தை சொல்லி கூப்பிடுங்கள். உங்க மனநிலை எப்படி இருக்கிறதோ அதை சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கவனிங்க. ஆண்டவர் திட்டுறாரோ கண்டிக்கிறாரோ அது ரெண்டாவது. உங்க மனநிலை எப்படி இருக்கிறதோ அதை சொல்லிடணும். இப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி இருக்கிறோமா? இந்த சீஷர்கள் பாருங்க,
ஃபுல்லா விசுவாசத்தை குறித்து கேட்டுட்டு வந்துட்டு அவங்களுக்கு என்ன மனநிலை இருக்குன்னா மடிக்கிறோம், அதை அப்படியே சொல்லிட்டாங்க. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் சாகிறோம் உமக்கு கவலை இல்லையா. அவங்க மனநிலை எதுவோ அதை அப்படியே சொல்றாங்க. உங்க மனநிலை எப்படி இருக்கு? உங்க மனசுல எது கொந்தளிச்சிட்டு இருக்கு? அதை அப்படியே இப்ப சொல்ல போறீங்க. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சமயத்துக்கு கேட்ட வார்த்தையை தருகிறவர். கர்த்தர் இந்த வார்த்தையை தந்து செபிக்க வைக்கிறார் என்றால் நமக்காக அவர் கட்டளையிட போகிறார். நமக்காக அவர் கட்டளையிட போகிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் என்னோட தான் பேசி இருக்கிறார். நிச்சயம் உள்ளவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து உங்க மனநிலைமை எதுவோ அதை அப்படியே சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. உங்க மனசுல என்ன எழும்பு அதை அப்படியே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. ஆண்டவர் அந்த இடத்துல பார்த்தீங்களா, அவர்களை கண்டித்தார். அதே நேரத்தில் காற்றை அமைதலாக்காமல் இருக்கவில்லை. சில நிறை குறைகள் நம்ம ஜெபத்தில் இருக்குங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட எப்பவுமே உள்ளதுன்னு சொல்லிடணும். நீ இப்படி அற்ப விசுவாசியா இருக்கு, அதனால நான் வந்து அற்புதம் செய்ய மாட்டேன் ஆண்டவர் சொல்லலாங்க, சொல்லல. ஏன்னா அவங்க உள்ளதை வெளிப்படுத்தினாங்க. என் மனநிலைமை இப்படிதான் இருக்கு ஆண்டவரே, நான் இப்படிதான் இருக்கிறேன், எனக்குள்ள இப்படிதான் இருக்குது, அதனால அதை அப்படியே நான் உங்ககிட்ட வைக்கிறேன், அப்படியே வைக்கிறேன். ஆனா நான் வேற யார்கிட்டப்பா போவேன்? அவன் நான் முழுமையான நம்பிக்கையில் இருந்தாலும் எனக்கு நீங்க தான், என் நம்பிக்கை அற்று போனாலும் எனக்கு நீங்க தானப்பா, வேற யார்கிட்டப்பா சொல்ல முடியும்? கேளுங்க சகோதரா, இப்ப உங்க இருதை நொறுங்குண்டவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார். சில உள்ளங்கள் உடைந்து ஜெபிக்கிறீங்க, நான் நம்புறேன் உங்க பக்கத்தில் இருந்து அவர் கேட்கிறார். ஆமென். அவர் எழும்புவார். உங்க வீட்டில் உங்க வாழ்க்கை படகுல அவர் எழுந்தருளுவா. எந்த கொந்தளிப்பு உங்களுக்குள்ள பயத்தையும் உங்களுக்குள்ள பதட்டத்தையும் கொடுத்ததோ இயேசுவின் நாமத்திலே அதை கர்த்தர் அதட்டை அமைதலாக்க போகிறார். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்கிறார். நம்பி ஜெபம் பண்ணுங்க. இந்த கொந்தளிப்பை கர்த்தர் அதட்ட போறார். கர்த்தர் அமைதலை தரப்போகிறார், அமைதலை தரப்போகிறார். ஆமே, ஆமே, ஆமே. எந்த இடத்துல அந்த படகு நின்னுச்சோ அந்த இடத்தை கடைசியா பார்க்கறாங்க. இதுல மடிய போறோம், இதோட முடிய போகுது, இதோட முடிய போகுது. அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகணும்னு அவங்களால யோசிக்கவே முடியல. அடுத்த அடியில கால் எடுத்து வைப்போம்னு அவங்களால யோசிக்கவே முடியல. சில கொந்தளிப்பு நம்மளை யோசிக்கவே விடாது, சில கொந்தளிப்பு நம்மளை திட்டமிடவே விடாது. அந்த கொந்தளிப்பு இயேசுவின் நாமத்திலே அதட்டப்படுவதாக, அமைதலாவதாக. வாழ்க்கையிலே எதிர்கால நம்பிக்கை கொலைக்கிற எல்லா கொந்தளிப்பையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அதட்டுகிறோம். எழுந்தருளும் ஆண்டவரே, எழுந்தருளும் ஆண்டவரே. எதிரி மேற்கொள்ள விடாதையும் அப்பா, எழுந்தருளோ. சகரா பலா ரபகரா ரிபலா பதோடோரோ ரிமகரோ ஷேரே மாமா ரிபா பாபா ரிபா பாபா ரே மலா கரபா சதரபா ரிபா பாபா லரே ரிதுடுரோ ஷேரே மாமோ ரிபா லரா. ஜோமனுங்க, ஜோமனுங்க. இந்த வஸ்திரத்தை அனுப்பி குணமாக்குகிறார். ஆமென். கொந்தளிப்பை அதட்டி அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டாயிற்று. உடனே அவைகள் நின்று போய், அல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, எந்த காரியம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கொந்தளிப்பை கொடுக்கிறது என்பதை அறிவீர். எது நிமித்தம் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் கொந்தளித்து கதறுகிறது என்பதை அறிவீர். அப்பா என்று அழைக்க வைத்தவரே, நாங்கள் உம்மை அப்பா என்று கூப்பிடுகிறோம். நீர் எழுந்து எங்கள் வாழ்க்கையிலே அடிக்கிற, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அடிக்கிற கொந்தளிப்பை அதட்டி அமர பண்ணுவீராக. ஒரு அமைதலை கட்டளையிடுவீராக. எந்த காரியத்தின் நிமித்தம் இருதயம் குழம்பி கதறுகிறதோ அந்த காரியத்திலே இருதயம் மகிழும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் தம்முடைய வல்லமையும் ஞானத்தை வெளிப்படுத்தி இந்த பிள்ளைகளை கலிகூற பண்ணுவீராக, கலிகூற பண்ணுவீராக, கலிகூற பண்ணுவீராக. நம்பி இருக்கிறோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உங்களை மட்டும் நம்பி இருக்கிறோம்ப்பா, உங்களை மட்டும் நம்பி இருக்கிறோம். வழி நடத்துவீராக, வழி நடத்துவீராக.
கிருபையுண்டாக செய்வீராக. தேவனே ஆட்கொள்ளும், தேவனே ஆட்கொள்ளும். கிருபை ஆண்டவரே, நன்றி அப்பா. அலைமோதும் வாழ்வில் உம் கிருபை முன் செல்ல. அலைமோதும் வாழ்வில் glory. அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.